பங்கிட அனைவருக்கும் எங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவர் திருநாள் எவ்வளவு சந்தோஷமாக எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா உழவு சமுதாயம் அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லா ஒரே ஜாதி ஒரே இனம் அப்படின்ற மாதிரி அந்த உழவர்களை சிறப்பிக்கும் ஒரு அற்புதமான இந்த பொங்கல் திருவிழால உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர்ட் பை தஞ்சாரா. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். என்னதான் சொன்னாலும் நம்ம ஊர் ஃபெஸ்டிவலை நம்ம ஊர் இசையோட கொண்டாடுறத விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கவே முடியாது. இவ்வளவு அழகான ஓப்பனிங்கை நமக்காக கொடுத்த இந்த அற்புதமான நாதஸ்வர குழுக்கு ஒரு நல்ல கரகோஷத்தை அளிக்கலாம். ஸோ இந்த பொங்கல் சிறப்பு ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள்ல நீங்க சின்ன திரையில பார்த்து பெரிய திரையில பார்த்து ரொம்ப ரசிக்கிற சில பிரபலங்கள் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. முதலில் வந்திருக்கும் அந்த குடும்பத்தினர் நீங்க சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி இவரை மிஸ் பண்ணிருக்கவே முடியாது. நிறைய குணச்சித்திரமான பாத்திரங்கள் எல்லாமே மக்கள் மனசுல நிக்கிற மாதிரியான பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து செய்வதில் ஒரு சிறந்த நடிகர். Put your hands together for Mr. Birla Bose and his family. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இரண்டாவது ப்ராப்ளம் இவங்களும் சின்ன திரையில ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு திறமையான நடிகை. Put your hands together for நடிகை சிவ கவிதா and her family. இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய மூன்றாவது ஃபேமிலி இவரை பத்தி சொல்லணும்னா இவர் சின்ன திரை பெரிய திரை இதை தவிர நிறைய விளம்பர படங்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட மீடியா அப்பியரன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பரிச்சயமான ஒரு நடிகர். Put your hands together for Mr. Arvind and family. Thank you. உங்கள் அபிமான நட்சத்திரங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நம்ம பூந்தமல்லி செல்வராஜ் நாதஸ்வர குழுவினர் வேற எக்ஸ்ட்ரா மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா அசத்திட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பொங்கல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். இன்னைக்கு தான் நிறைய பேர் வேட்டி சட்டையெல்லாம் பார்க்க முடியும். அது வேற உண்மை. என்ன நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியான அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல முதல்ல மங்களகரமா ஆரம்பிப்போம். அதனால சென்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு நேரா சிவகவிதா தான் நிக்கிறாங்க. உங்க லைஃப்ல இது ரொம்ப மறக்க முடியாத பொங்கல் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்? இதுதானே தலைப்பொங்கல் எனக்கு. ஓ தலைப்பொங்கல். தலைப்பொங்கல் சார், தலைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வெரி நைஸ் வெரி நைஸ். சரி, பொங்கலை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப ஒவ்வொரு தமிழருடைய அது திருநாள். அது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அந்த தமிழுடைய கலாச்சாரம் அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பொங்கல் அன்னைக்கு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பொங்கலை பத்தி நீங்க சொன்னதுக்கு. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து எங்க நிகழ்ச்சியின் சார்பாக தலைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்ததா மிஸ்டர் பிர்லா போஸ், நீங்க சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பொங்கல், அதாவது ஒரு தமிழர்களுடைய இந்த ஃபெஸ்டிவலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொங்கல்ன்றது உழவரோட திருநாள். இது பாத்தீங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லா அந்த அவங்களுடைய உழைப்பெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ நகரத்துல அதனுடைய இது ஒன்றும் அவ்வளவு ஜோஷா தெரியாது. கிராமங்கள்லாம் போனா களை கட்டும். ஒரு மாசத்துல இருந்தே எல்லாம் நடந்துரும். எல்லாம் அதுக்கான வேலைகள்லாம் நடந்து அழகா வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு ரோடெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா வச்சுட்டு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அதாவது அத்தனை வருஷம் அந்த ஃபுல் வருஷம் உழைச்ச அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த ஒரு 3 நாள்
அந்த சந்தோஷத்தை வந்து அறுவடை அப்படின்றது அவங்க சந்தோஷத்தையும் அன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறாங்க விவசாயிகள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது கிராமத்தில் ரொம்ப களை கட்டும். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் இங்கே வந்தது. அடுத்தது அரவிந்த், உங்க ஃபேமிலியா நீங்க என்ன பண்ணுவீங்க பொங்கல் அன்னைக்கு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் சூரியன் வந்து நமஸ்காரம் பண்ணுறது, அம்மா வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஜஸ்ட் சிமிலர் டு நம்ம தமிழில் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி சூரிய நமஸ்காரம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து இந்த கரும்புலாம் வைக்கிறாங்க, நம்ம அந்த கொடியெல்லாம் வைக்கிறோம். ஸோ அந்த கொடி வச்சுட்டு அந்த சூரிய நமனுக்கு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மெயின் சாப்பாடு தான். ஓகே, ஸோ மெயின் சாப்பாடு தான். வந்தாலே சாப்பாடு தான். அண்ட் ஆன் திஸ் ரொம்ப சந்தோஷமான இந்த குடும்பங்களோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போறோம். முதல் சுற்றின் பேர் என்னை தெரியுமா? உங்க கணவர், உங்க மகன், அவரோட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவரை பத்தி எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ற ஒரு சாதாரண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஒரு ரவுண்ட் தான் இது. இப்போ நான் ஒரு 2 கேள்வி கேட்பேன். இதில் முதல் கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் தருவேன், 2வது கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதற்கான பதிலை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லேட்டில் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அதே கேள்வியை நான் அவங்க கிட்ட கேட்பேன். அவங்க எல்லாருமே பக்கத்தறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு அவங்க ஏற்கனவே பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன பதில் அளிச்சாங்க அப்படின்றத அவங்க பக்கத்தறையிலேருந்து சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க சொல்கிற பதிலும் நீங்கள் எழுதின அந்த பதிலும் சரியாக ஒத்துப்போச்சு அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் அம்மா மனைவி 2 பேருமே கரெக்டான பதிலை எழுதியிருந்தீங்க அப்படின்னா 50-50 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். அம்மாவோ மனைவியோ யாராவது ஒருத்தர் கரெக்டாக எழுதியிருந்தா 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். சப்போஸ் 2 பேருமே தப்பாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா நோ மார்க்ஸ். சரியா? ஸோ லெட்ஸ் பிளே என்னை தெரியுமா. மிஸ்டர் அரவிந்த், டிவியில் எந்த நடிகை வந்தாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேருந்து கண்ணியே எடுக்க மாட்டார்? ஆப்ஷன் ஏ நயன்தாரா, ஆப்ஷன் பி தீபிகா படுகோன், ஆப்ஷன் சி சன்னி லியோனி, ஆப்ஷன் டி கஜோல். என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். அரவிந்த் சொல்லுங்க, அது என்ன ஆன்சர்? யாரு? எங்க சன்னி லியோன் தான். எங்க பாருங்க, பாராட்டு எப்படி விழுது, உலகமே பாப்புங்க. என்னங்க கேள்வி இது? அப்படி இல்ல, எங்க சன்னி லியோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க அவங்களுடைய ரசிகர் மன்ற தளபதி. நான் தலைவர். ஓகே, அவர் தலைவர். உங்க ஃபேமிலியில இதை யாரு கரெக்டா சொல்லிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டி தான். அப்படியா? ஓகே. அம்மா இதை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? சில டைம் பார்த்துருக்காங்க டிவியில, நான் சொல்லி விடுறது. அப்படியா? அதாவது எது பண்ணாலும் ஃபேமிலி முன்னாடியே பண்ணிடுறது. தைரியமா பண்ணுவாங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. அது குடும்பமா உட்காந்து நாங்கெல்லாம் சன்னி லியோன் படம் பார்ப்போம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். ரசிக்கிறோம். படம் பாக்குறது எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். படம் பாக்குறது எல்லாம் சேர்ந்து பாக்குறது. சோ அவன் ஒத்து பாக்குறது புரியுது இல்ல? அவன் சன்னி ரொம்ப பிடிக்கும். தப்பு இல்லையே சார், பாக்குறது தப்பு இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு யார் யார் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பாங்க? நீங்க சொன்னீங்க உங்க மனைவி கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் ஐ மஸ்ட் சே உங்க அம்மா மனைவி 2 பேருமே சரியா சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். புதிதாக திருமணமான சிவகவிதா உங்களுடைய டீம், உங்க கணவர் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால ஏற்பட்ட இழப்பு சமீபத்தில் ஏதாவது இருக்கா? வேலை, பிசினஸ்ல நஷ்டம், பைக் திருடு போனது, பரீட்சையில ஃபெயில் ஆனது, இதுல எது? என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ மிஸ்டர் பாலாஜியை கேட்கலாம். அதாவது நீங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால ஏற்பட்ட ஏதாவது இழப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க நீங்க? மணி தான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. அப்படியா? இப்போ எப்படி இருக்கு பிஸ்னஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு உங்க வீட்டில் உங்க அம்மாவா மனைவியா யார் வந்து சரியா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மாவுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கும் தெரியும். அம்மாவுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியும். நீங்க 2 வெளிப்படையான மனிதர், 2 பேர்கிட்டயுமே ஷேர் பண்ணிடுவீங்க இதை. கண்டிப்பா. அம்மாவுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னது வீண் போகல. 2 பேருமே இதுக்கு சரியா சொல்லிருக்காங்க. வெல் டன். இதன் மூலமாக நீங்க 100 மதிப்பெண்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஐ அம் ஹாப்பி ஃபார் இட். அடுத்தது பிர்லா போஸ் அவங்களுடைய ஃபேமிலி. பிர்லா போஸ்
அவருடைய ரோல் மாடல் அப்படின்ட்டு அவர் அடிக்கடி சொல்றது யார்? சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, அறிஞர் அண்ணா, காமராஜர். என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். பிர்லா போஸ், சொல்லுங்க ஜெய். உங்களுக்கான ரோல் மாடல் யாரு அப்படின்றதுக்கு நீங்க ஒரு விடை அளிச்சிருந்தீங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? சுபாஷ் சந்திர போஸ் என்னுடைய சரி, பரவாயில்ல. உங்க பேர்லயே ஒரு பாதி அவர் பேர் இருக்கு. சோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஆனா இதுக்கு யார் சரியா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க வீட்ல? இல்ல அது தெரியல. ஆனா 2 பேர்கிட்டயும் நான் பேசியிருக்கேன். யாரு கரெக்டா சொல்லுவாங்கன்னு தெரியல. அதனால 50 மார்க் ஷூர்ன்றீங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்கன்றீங்க. அதுவும் தெரியல. ஏன்னா காந்தியடிகளை பத்தியும் பேசியிருக்கேன், காமராஜரை பத்தியும் பேசியிருக்கேன். எனக்கு புரியவே இல்லை. இவருக்கு வீட்டுல உட்காந்து ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்திருக்காரு. காலையில காந்தியடிகள் பேசுறாரு, மத்தியானம் காமராஜரை பத்தி பேசுறாரு, நைட்டு சுபாஷ் சந்திர போஸ். இல்ல இல்ல எப்ப அம்மா கூட வைஃப் கூட அன்பா பேசுவீங்க? இல்ல இல்ல அப்படி இல்ல. அவர் காமராஜர் ஐயா பாத்தீங்கன்னா அந்த படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் ஒண்ணு பண்ணிருக்கேன். காமராஜர் படத்துல அப்படி ஒரு அரசியல் தலைவர் இருந்தாரு. அதாவது தன் அவ்வளவு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டியதா இருக்கு இலவச கல்வியானும் போது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு சொன்னவரு. அவர் சாகும் போது அவருடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருந்ததுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டுக்காக அப்படி வாழ்ந்திருக்காரு அவரு. இது பசங்கிட்ட அடிக்கடி நான் பேசுவேன், காந்தியடிகளை பத்தி பேசுவேன், சுபாஷ் சந்திர போஸ் சாரை பத்தி பேசுவேன். பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல யார் இதுல ஒருத்தராவது சொல்லியிருப்பாங்களா இல்ல 2 பேரும் சொல்லுவாங்களா இல்ல சொல்லியிருக்க மாட்டாங்களா எதுவுமே. ஓகே, 2 பேருமே இதை சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களான்ற சந்தேகமே வேணாம். 2 பேருமே சரியா சொல்லிருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஹாப்பி. இப்போ அரவிந்த் ஃபேமிலிக்கு, அரவிந்த் இஸ் a வெரி ஸ்வீட் ஜென்டில்மேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னது? என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். அரவிந்த், எஸ், வீட்டில் அடிக்கடி ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருக்கு, அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாமலும் நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. விட முடியாத ஒரு பழக்கம் அப்படின்னா என்னது? என்னது? திருட்டு தம்மு தான். ஒண்ணு சன்னி லியோன்னு போறீங்க, இல்ல திருட்டு தம்முன்னு போறீங்க. நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. வேற ஏதாவது கூட நீங்க சொல்லிருக்கலாமே. பார்த்து சார். சரி, ஓகே சார், என்ன சார் பண்ண முடியும்? அதனால நீங்க ஸ்மோக் பண்றது உங்க வீட்ல யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தெரியும் தெரியும். யாருக்கு தெரியும்? 2 பேருக்கும் தெரியும். 2 பேர்ல யார் இதுக்கு கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே. 2 பேருமே வா. ஓகே, இதுல 2 பேருமே ஒரே பதில தான் சொல்லிருக்காங்க. அந்த பதில் 2 மேட்ச் ஆகுது. ஆனா அந்த பதிலை வச்சு நீங்க மார்க்கே வாங்க முடியாது. ஐயோ, ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா கோபம். நீங்க சட்டுன்னு கோவப்படுறீங்க, அதுக்கப்புறம் வந்து கூலாறீங்க, அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா, மருமகளும் ஸ்வாஹா. 2 பேரும் கரெக்டான பதில எழுதல, ஆனா ஒரே பதில தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க விடக்கூடிய பழக்கங்கள் 2 இருக்கு. ஒன்னு ஸ்மோக்கிங், இன்னொன்னு கோவம். மாட்டி விட்டீங்களா? ஓகே, நான் மாட்டி விடல, நீங்க தான் திருட்டுதம்னு சொல்லி வீடியோல உங்க அம்மா முன்னாடி மாட்டினீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, நீங்களே மாட்டினீங்க. அடுத்ததாக சிவ கவிதா, உங்க கணவர், உங்க மகன் ஒருவேளை ஆபீஸ்க்கு லீவ் போடணும்னா டக்குன்னு என்ன போய் சொல்லுவார்? என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். இப்ப மிஸ்டர் பாலாஜியை கனெக்ட் பண்ணுவோம். மிஸ்டர் பாலாஜி, அடிக்கடி நீங்க என்ன போய் சொல்லி லீவ் எடுப்பீங்க? பாட்டி சீரியஸா இருக்காங்க சார். இந்த மாதிரி எவ்வளவு தடவை லீவ் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க? சும்மா 2-3 தடவை. ஒரு தடவை உங்க பாட்டி கிளம்பி உங்க ஆபீஸ்க்கே வந்துட்டாங்களாமே. அப்படிலாம் வரல. இனிமேல் இல்ல, போன பாட்டி தான் சொன்னது. பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி போன பாட்டியை தான் சீரியஸ்ன்றீங்க. ஓகே, பாட்டி சீரியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க அம்மா சரியா சொல்லியிருக்காங்க. பட் உங்க மனைவி இதை சரியா சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. பிளானே நீங்க தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியில்லை, சீரியஸ் அப்படின்ட்டு அவங்களும் எழுதிருக்காங்க. ஸோ ஐ திங்க் 2 பேருமே சரியா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக சிவ கவிதா ஃபேமிலி இஸ் கெட்டிங் 100 மார்க்ஸ். அடுத்ததாக மிஸ்டர் பிர்லா போஸ் ஃபேமிலி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மிஸ்டர் பிர்லா போஸ்க்கு செம்ம கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் அதை எப்படி வெளிப்படுத்துவார்?
என்ன எழுதினீங்கன்றத பார்க்கலாம். ஓகே மிஸ்டர் பிர்லா போஸ், ஜி நீங்க ரொம்ப கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவேன். ஓகே, அது என்னன்னு தெரியாது. நான் வந்து டாக்டர்கிட்ட கூட கேட்டேன், எனக்கு கோவம் வந்தா அதிகமா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அது என்ன சார், அது ஏதாவது வியாதியா அப்படின்னு. இல்ல, அது வந்து பிசிக்கலா நடக்கிற விஷயம் தானே. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது 2 பேருக்கும் தெரியும். இது 2 பேருக்குமே தெரியும். ஆமா ஆமா, இது 2 பேருக்குமே தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னது மிகச்சரியான ஒரு கெஸ் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே அதுக்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க. மாமியாரா ஆஹா மருமகளா ஆஹா. இப்போ முதல் ரவுண்ட் முடிவடைஞ்சிருச்சு. முதல்ல மிஸ்டர் அரவிந்தோட ஃபேமிலி 2 கேள்விக்கு 1 கேள்வி சரியா பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 மதிப்பெண்கள் உங்க 2 பேருக்கும். கங்க்ராச்சுலேஷன். அண்ட் சிவகவிதா ஃபேமிலி 2 கேள்விகளுக்கும் கரெக்டா மாமியார் மருமகள் 2 பேரும் ஒத்து போய் ஆன்சர் சொன்னதுனால 200 மதிப்பெண்கள். அண்ட் பிர்லா போஸுடைய ஃபேமிலி இன்னும் பயங்கரமாக 2 கேள்விக்கும் பயங்கரமா டக்குன்னு ஆன்சர் சொல்லி அவங்களுக்கும் 200 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பான இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடித்த சின்ன திரை பெரிய திரை பிரபலங்கள் எல்லாருமே வந்து கலந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிஸோட. அண்ட் 2வது சுற்றுக்கு இப்போ போக போறோம். இந்த 2வது சுற்று இந்த நிகழ்ச்சியில இந்த ரவுண்ட்ல ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த அளவுக்கான ஒரு புரிதல் இருக்கு, அதாவது விருப்பு வெறுப்பு 2த்தையுமே அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, பரஸ்பரம் எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, இதுதான் இந்த ரவுண்டுடைய அடிப்படை. அதாவது உங்க மருமகளை பத்தி 3 சம்பவங்களை நீங்க எனக்காக சொல்லணும். அதுக்கப்புறம் உங்க மருமகளை கூப்பிட்டு கேட்போம். அவங்களும் இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப அழகா அதே மாதிரி வந்து திருப்பி ஆர்டர்ல சொன்னாலோ இல்லாட்டி மாத்தி சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த 3 விஷயங்களையும் அப்படியே சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு 600 மதிப்பெண்கள் அப்படியே வழங்கப்படும். 2 விஷயங்கள் மட்டும் ஒத்து போச்சுன்னா 400 மதிப்பெண்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க சொன்னதும் அவங்க சொன்னதும் ஒத்து போச்சுன்னா 200 மதிப்பெண்கள். போன ரவுண்ட்ல எப்படி நீங்க எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தீங்களோ இப்போ அதே ரூம்ல உங்க ஒய்ஃப் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து தான் ஆன்சர் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் பிளே உனக்கும் எனக்கும். முதல் கேள்வி மிஸ்டர் அரவிந்த், உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்க மருமகளுக்காக நீங்க விட்டு கொடுத்த ஒரு 3 விஷயங்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. உங்களுக்கு உங்க ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சுமா, குழந்தாச்சு, உங்க புருஷன் ஆச்சு, என் பையன் இருக்கேன். ஆனா ஓகே, எங்க ஃபேமிலி பார்த்துட்டு போயிடுங்க நல்லபடியா. சாரீஸ் இருக்கோ, ஜுவல்லரிஸ் இருக்கோ, அவளுக்கு சிலதெல்லாம் பிடிக்கும், எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஆனா அவளுக்கு பிடிக்குதுன்னா சரிம்மா நீ வாங்கிக்கோ. ஓகே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட், அப்புறமா இவங்களுக்கு எங்க நான் வெளியூருக்கு எல்லாம் போகணும், அவங்க ஃப்ளைட்டு போறதுக்கும் எல்லாம் ஆசைப்படுவாங்க. இவ கொஞ்சம் இது பண்ணுவா, அப்ப கொஞ்சம் இது இல்லை. நான் சொன்னேன் சரியா போட்டுப்பா, அவங்க ஆசைப்படுறாங்க, எல்லாம் கூட்டுன்னு வா ஃப்ளைட்ல. அவ்வளவுதான். ட்ரெயின்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணி ஃப்ளைட்ல போங்க, ஃப்ளைட்ல வாங்க, அவ்வளவுதான் சொல்வேன் நான். சோ இந்த 3 விஷயத்தையும் உங்க மருமகள் எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ மிஸ்ஸஸ் பூனம் அரவிந்த் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ மிஸ்ஸஸ் பூனம் அரவிந்த், உங்களுடைய மாமியார் உங்களுக்காக விட்டு கொடுத்த 3 விஷயங்கள் என்ன? Sarees and means clothes, normally clothes. She adjusts always with me. If I'm not able to do anything or anything, she will adjust always. ஃபைன். இன்னொன்னு, சப்போஸ் இப்போ நீங்க டிராவல்லாம் ஏதாவது பண்ணோம்னா நீங்க என்ன மாதிரி டிராவல் எடுத்துப்பீங்க ஜெனரலா? Mostly train, but nowadays recently I'm started in flight. ஓகே, ஸோ பூனம் நீங்க 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. You have told 3 things. But would you like to know what your mother-in-law said? Yeah. Okay, then come here. We will see it together. So, Mrs. Poonam, you have listed down 3 things. 3 விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கரெக்ட்டா மேட்ச் பண்றீங்க? What do you think you have matched? Everything. Almost everything. So almost everything. So this means you have a great sync with your mother-in-law. Don't you feel happy about it? Very happy about it. ரொம்ப சரியா ஒரு 3 விஷயங்களையும் சொல்லிருக்காங்க. பூனம், very nice. அடுத்தது சிவகவிதா அவங்களுடைய ஃபேமிலி. அம்மா, உங்களுக்கான கேள்வி இதுதான். சிவகவிதா அவங்க பிறந்த வீட்டு பெருமையா அடிக்கடி உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? இல்ல ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்க.
அவங்க அம்மாவை ரொம்ப பேசுவாங்க. ஓகே. சிக்கன் நல்லா வைப்பாங்க அவங்க வீட்டில். ஓகே. அவங்க அண்ணனை பெருமையாக பேசுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து அவங்க பிறந்த வீட்டு பெருமையா உங்ககிட்ட அடிக்கடி ஷேர் பண்றாங்க. ஸோ இதே பதில சிவகவிதா எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சிவகவிதா, புதிதாக திருமணம் ஆயிருக்கவங்களுக்கு முதல்ல இந்த தலைப்பொங்கலை வந்து எங்க கூட செலிப்ரேட் பண்றீங்க, அதுக்கே எங்களுடைய முதல் சந்தோஷம். அது அடிக்கடி உங்க பிறந்த வீட்டு பெருமையா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி சொல்றீங்கன்னு பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள்லாம் அடிக்கடி சொல்லுவீங்க மாமியார் கிட்ட? அம்மாவை பத்தி நிறைய பேசுவேன். அம்மாவை பத்தி நிறைய பேசுவீங்க. ஓகே. அப்புறம் அண்ணா சிங்கப்பூர்ல இருக்காங்க, அண்ணாவை பத்தி பேசுவேன். எங்க வீட்டில் அவங்க 3 பேர் தான். ஸோ அவங்கள பத்தி தான் ஓணும் எப்போ பார்த்தாலும். அப்புறம் அம்மா பாயசம் நல்லா பண்ணுவாங்க. ஓ, பாயசம் நல்லா பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்க. ஓகே. பட் உங்க மாமியார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எழுந்து இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே அதை பார்க்கலாம். உள்ளேருந்து ஒரு ஆன்சர் பண்ணும்போது லைட்டா நம்ம ரைட் சொன்னது ரைட்டா தப்பா இந்த மாதிரி ஓடிட்டே இருந்தா இல்லையா? கண்டிப்பா நிறைய ஓடுச்சு. சரி, நல்லா ஓடணும். அது அப்பதான் உங்களால நிறைய கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். பட் உங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் ஸ்டில் ஐ மஸ்ட் சே, ஒரு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் இருக்கு இல்லையா? அந்த 1 மாசத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னா இட்ஸ் ஹைலி கமெண்டபிள். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப ஹாப்பி. போங்க, 1 மாசத்துல இத்தனை கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்க அத்தையை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து. இந்த ரவுண்ட்ல 2 சம்பவங்களை சிவகவிதா கரெக்டா நினைவு கூர்ந்தனால அவங்களுக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததாக சகோதரர் பிர்லா போஸ் அவருடைய ஃபேமிலி. பிர்லா போஸ், உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகுது? 11 வருஷம். 11 வருஷம். இப்ப அம்மாக்கு தான் கேள்வி. அம்மா, அவங்கள மருமகளா தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன காரணம்? அந்த காலத்துல இருந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே செத்துட்டாங்க. எங்க தம்பி இருந்தான், 8 வயசு எங்க தம்பிக்கு. ஓகே. அப்போ இருந்து எங்க வீட்லயே வளர்த்து அவனுக்கு நான் கல்யாணம் செஞ்சேன். அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அது பிறக்குள்ளேயே சொல்லிட்டேன், என் பையனை தான் கட்டிக்க வேணாம்னு சொல்லி. ஓகே. பையனுக்கு வரம் வந்துட்டே இருந்துச்சு, அங்க எங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி. நானே சொல்லிட்டேன், நீ மாமா பொண்ணை தான் கட்டிக்கணும். தம்பிக்கும் சொல்லிட்டேன், எங்கேயும் கொடுக்க கூடாது, நான் தான் மருமகளா செஞ்சுக்குவேன். சரி, ஓகே. அதாவது சொந்தம் விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு வந்து எங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்து இந்த பொண்ணு தான் வந்து எல்லாம் முன்ன நின்று எல்லாம் செஞ்சதே. ஆமா. ஓகே, அந்த ஒரு விஷயம். இன்னும் மூணாவது வந்து பொண்ணே சொல்லிடுச்சு, அத்தை உங்க பையனை தான் கட்டிக்குவேன் அத்தை, நீங்க எங்கேயும் பொண்ணு பார்க்க கூடாது, நான் தான் துண்டு போட்டாங்க. சரி, ஓகே. அதனால அவங்களே அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சதுனால பிர்லா போஸ்க்கு நீங்க அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ உங்களுடைய மருமகள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மிஸ்ஸஸ் புபஷீரா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்க மாமியார் இப்ப சொன்ன சில விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன காரணங்களுக்காக உங்களை பிர்லா போஸ்க்கு அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அதற்கு ஒரு 3 காரணங்கள் அவங்க சொன்னாங்க. நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எங்க அத்தை என்னை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் நான் உங்க தம்பி பொண்ணுங்கிறதுனால. ஓகே. ஏன்னா எங்க அப்பா வந்து சின்னதா இருக்கும்போதே எங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க. அப்போ எங்க அத்தை தான் எங்க அப்பாவை பார்த்து எல்லாம் வளர்த்து கல்யாணம் பண்ணி, எங்க அப்பாவுக்கே எங்க அத்தை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சமீபத்தில் எங்க நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாம் முன்னாடி இருந்து எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணேன். ஓகே, 2 விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ 3ஆவதா நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அதாவது அவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க தம்பி பொண்ணு அப்படின்றதுலாம் இல்லை, பட் உங்களுக்கே வந்து பிர்லா போஸ் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சா, இல்லை அவங்க சொன்னாங்கன்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, அது அப்போ வந்து சும்மா தெரியாத வயசு இல்லைங்களா, ஒரு ஃபங்க்ஷனில் இது மீட் பண்ணப்போ ஒரு இதில் இருந்தப்போ மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு 10 வயசாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானா யதார்த்தமாக போய் கல்யாணம் எல்லாம் ஆகிட்டு இருக்குது, நாமளும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாது, பட் ஃபியூச்சரில் அதுவே வந்து ஆண்டவன் வந்து நிறைவேற்றியும் வச்சான். சரி, உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? வாங்க, இங்கே வாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். ஸோ
உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ், நீங்க சொன்னதான் உங்க மாமியாரும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இல்லையா? பார்க்கலாம் எந்த மாதிரி ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களும் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. பேசிக்கா நீங்க தான் போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா அவர் வந்து நான் பிறந்த அன்னைக்கே வந்து அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணியிருக்கேன். என்னங்கடா இது? நான் ப்ரப்போஸ் பண்ணது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்பதான் பிறந்தாங்களா? நான் ப்ரப்போஸ் பண்ணா ஆனா அது அவங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லிருப்பாங்களோ? பிறந்த அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணது கொஞ்சம் எனக்கு ஓவரா தான் சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு பிளாக் ஷர்ட் பிளாக் ஜீன்ல வந்திருந்தாரு அவரு. கரெக்டா இல்லையான்னு கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு பிளாக் ட்ரெஸ் பிடிக்கும், நான் போட்டு வந்தேன் சார். அது அவங்க எப்படி சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மா பிறந்தப்போ வந்து மஞ்சள் காமாலா இருந்ததான், அந்த ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் வந்து பிளாக் ட்ரெஸ்ல வந்தேன்னு சொன்னாங்க. சரி அப்படியே இருக்கட்டும், நல்ல விஷயம். எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா தான் வெளியில எல்லாம் வருது. ஒண்ணா வீட்டுக்கு போய் அவருக்கு இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுல என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றது வந்து தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம், அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் உங்க 3 பேருக்குள்ளேயும் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்களுக்கு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதன் மூலமாக உங்க ஃபேமிலி 3 out of 3 600 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிர்லா போஸ் ஃபேமிலி. இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்து கொண்டிருக்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள்ல 2 சுற்று முடிவடைஞ்சிருச்சு. இதை ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்கிற அரவிந்த் அவருடைய ஃபேமிலி வந்து 600 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. சூப்பர். ஒரு சின்ன சிக்கன்னால ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால 600 மதிப்பெண்கள் வாங்க வேண்டிய சிவகவிதா அண்ட் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல. அண்ட் அடுத்ததாக பிர்லா போஸ் ஃபேமிலி பயங்கரமா அந்யோன்யம் ஃபுல்லா அப்படி இப்படி உள்ள பூந்து கடைசியில பார்த்தா 600 மதிப்பெண்களுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் வாங்கிடுவாங்கன்ற லெவல்ல வாங்கியிருக்காங்க. ஸோ 600 மார்க்ஸ் அவங்களுக்கும். இதுல 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலிபிரிட்டி சுற்று நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப பாசிட்டிவா வைப்ரண்டா நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவுண்ட், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பஸர் ரவுண்ட். அதுவும் சாதாரண பஸர் ரவுண்ட் கிடையாது, மாட்டி விடுற மாதிரியான ஒரு பஸர் ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா வச்ச பேர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே. அடி பேர் சொல்லி என் மாமியார் கில்லி. என் மாமியார் பயங்கர ஜீனியஸ், அவங்களுக்கு இது கண்டிப்பா ஆன்சர் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் பஸர்ல கை வைக்கணும். சரியா? உங்க மாமியார் ஜீனியஸ் தானே? உங்க மாமியார் ஜீனியஸ் தானே? எங்க நீங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க மாமியார் ஜீனியஸ் தானே? ஆமாமா, கன்ஃபார்ம். பாத்தீங்களா எப்படி மாட்டி விட்ட போது. there are 3 rules. உங்க மதர் இன் லாக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இதுக்கு பிரஸ் பண்ண. ஆன்சர் தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. என் மதர் இன் லாக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் பஸரை பிரஸ் பண்ணும். பஸரை பிரஸ் பண்ணிட்டு நான் யாரை ஆன்சர் சொல்றனோ அந்த டீமோட மதர் இன் லா தான் ஆன்சர் சொல்லணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பஸரை பிரஸ் பண்ணி நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா பஸரை பிரஸ் பண்ணி தப்பான பதில சொன்னீங்கன்னா 100 மார்க்ஸ் போயிடும். சரியா? அதனால பி ஷுர் பிஃபோர் யூ பிரஸ் த பஸர். அண்ட் யாரு பஸர் பிரஸ் பண்றீங்க அப்படின்றத நான் வாட்ச் பண்ணுவேன். நான் யாரை சொல்றேனோ அவங்க சொன்னா போதும். நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொன்னா போதும். சரியா? யார் மாமியாருக்கு தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ பஸர் அமுக்கலாம். ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குள்ள மாடுகள்லாம் உள்ள வரும் வாசல் ஒண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன வாசல்? ஓகே, சிவகவிதா அண்ட் ஃபேமிலி ஆன்சர் சொல்லுங்க. வாடி வாசல். வாடி வாசல். வாடி வாசல் என்பது மிக சரியான பதில். 100 மார்க்ஸ். இப்ப வந்து அடுத்த கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நாளுக்கு உரியது? பிர்லா போஸ் ஃபேமிலி. போகி பண்டிகை. போகி பண்டிகை சரியான பதில். ஆண்டி கலக்கிட்டாங்க. அதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பிர்லா போஸ் ஃபேமிலிக்கு போயிருக்கு. அண்ட் இப்போ இன்னொரு கேள்வி. இந்த கேள்வியை நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. ஓகே, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு 4 நாள் லீவ் வரும். ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியமான நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சென்னையில ஒரு இடத்துல பயங்கர கிரவுட் இருக்கும்.
பீச்சில் தானே. பீச்ல 100 மதிப்பெண்கள் அரவிந்த் ஃபேமிலிக்கு. நடிகர் அஜித் குமாருக்கும் பொங்கலுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தா ஆன்சர் என்ன வரும்? தலை. ஆ? தலை. அது ஓகே. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? நடிகர் அஜித் குமார் பிளஸ் பொங்கல் அப்படின்னு சொன்னேன். தலைன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரணும்? சிவகவிதாக்கு என்ன? பண்டிகை. பொங்கல். அப்ப சேர்த்து சொல்லுங்கம்மா. தலை பொங்கல். அப்பா, தலை பொங்கல். பிர்லா போஸ் ஃபேமிலி பயங்கர பிரில்லியண்டா சிவகவிதா கொடுத்த எக்ஸாம்பிளை பிடிச்சிட்டு அவங்கள கை காமிச்சே 100 மார்க் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதன் மூலமாக 100 மதிப்பெண்கள் பெறுறீங்க. தலை பொங்கல் மிகச் சரியான பதில். ஒரு ஃபேமஸான பழமொழி ஒன்று இருக்கு ஆண்டி, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க நம்புறேன். டேஷ் திங்க கூலி வேணுமா? அவங்க அடிச்சிட்டாங்க, பிர்லா போஸ் ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. கரும்பு. கரும்பு தின்ன கூலி வேணுமா? பிர்லா போஸ் ஃபேமிலி ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. மறுபடியும் 100 மதிப்பெண்கள். ஓகே, இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுவது மாதிரி ஆந்திரா கர்நாடகால கொண்டாடப்படும் பண்டிகையின் பெயர் என்ன? சங்கராந்தி. மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி மிகச் சரியான பதில். ஆஹா, இந்த காளை மாட்டுக்கு பெயர் போன ஒரு ஊர் இருக்கு. அது என்ன ஊர்? காங்கேயம். ஆ? காங்கேயம். காங்கேயம் காளை என்பது மிகச் சரியான பதில். வாவ்! இப்ப நான் கேட்க போறது கேள்வி கிடையாது, ஒரு படத்தோட கதை சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ற கதையை நல்லா கவனிச்சு உங்க மாமியார் இந்த படம் பார்த்திருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பஸ்ஸர்ல கைவிங்க. ஓகே, சென்னையில ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு லவ்லி ஃபேமிலி, தம்பி தங்கை எல்லாம். பட் ஒன் ஃபைன் டே அவரோட தங்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் நிறைய பேரை போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் மும்பையில் ஒரு பெரிய டானா இருந்தார் அப்படின்னு. ஸோ அவருடைய எனிமீஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அவர் அட்டாக் பண்ண போகும்போது தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னையில் அவர் ஆட்டோவே ஓட்ட வந்துடுறாரு. இது என்ன படம்? சிவகவிதா ஃபேமிலி அடிச்சிட்டாங்க. ஆண்டி சொல்லுங்க. பாத்தா. பாஷா. அந்த டைலாக் தெரியல உங்களுக்கு? பாஷான்னு சொன்னீங்க, அந்த டைலாக் சொல்லுங்க. நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, நாங்க 100 தடவை ரீடேக் போடுவோம் ப்ரோமோல. ஒரு தடவை சொன்னா என்னங்க இப்படி வெட்கப்பட்டு இந்த டைலாக சொன்னா எப்படிங்க? சூப்பர் ஸ்டாரே இதை பார்த்தா நம்ம என்ன கரெக்டா சொன்னோமா? ஏன் இப்படி வெட்கப்பட்டாங்க? ஆண்டி அப்படியே வீரமா சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா 100. ஒரு தடவை சொன்னா ஃபேட் அவுட். இந்த பஸர் ரவுண்ட் ரொம்ப சூப்பர் பார்ட்டிசிபேஷனோட போச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஐ மஸ்ட் சே அரவிந்த் ஃபேமிலி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 200 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. வெல் டன். அண்ட் சிவகவிதா ஃபேமிலி 300 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. வெல் டன். அண்ட் அதுக்கு அடுத்தது பிர்லா போஸ் ஃபேமிலி, அவங்களும் 300 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. வெல் டன். அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போற இறுதி சுற்று, அந்த 4வது ரவுண்ட்ல ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒன்று மருமகள்லாம் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்போம், ஒரு செய்முறை எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்போம். அதில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்கிறாங்களா இல்லையா, இதை வச்சு தான் அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம் யார் இன்னைக்கு வின்னர்ஸ்னு. கடந்த 3 ரவுண்டாக ரொம்ப சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த இந்த ஃபேமிலி ஒரு சைடு பார்த்தா ஹஸ்பண்ட்ஸ் ஓரமாக உட்காந்துருந்தாங்க. பட் இந்த 4th ரவுண்டில் ஹஸ்பண்ட்ஸ் தான் சென்டரில் உட்கார போகிறாங்க. அதுக்கான ஒரு பலமான ஏற்பாடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. வழக்கமாக இது ரொம்ப ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்டாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான். பட் நல்லதாக ஒரு அறுசுவை விருந்து அளிக்கக்கூடிய ஒரு ரவுண்டாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பட் இந்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டுடைய ரூல்ஸ் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த ரவுண்டுடைய ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னென்னா, இதில் லீஸ்ட் பாயிண்ட்ஸ் யார் இருக்கோ அவங்களால கடைசியில் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா யார் அதிகமான மதிப்பெண்கள் இது வரைக்கும் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கொடுக்க போகிற இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் எவ்வளோ டைமில் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் மிச்ச பேர் அதை விட குறைவான டைமில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் இந்த ரவுண்டுடைய மொத்த மதிப்பெண்ணான 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக இப்போ சப்போஸ் அரவிந்த் ஃபேமிலி 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ 900 பாயிண்ட்ஸில் இருக்கிற அரவிந்த் ஃபேமிலி இதை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப லீஸ்ட் டைமில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 பாயிண்ட் கிடைக்கும். இதன் மூலமாக 1500 பாயிண்ட்டுக்கு போவாங்க. அண்ட் பிர்லா போஸ் ஃபேமிலி நீங்கள் சப்போஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்து 200 பாயிண்ட் தான் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது வரைக்கும் லீடிங்கில் இருந்து நீங்கள் வின் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. யார் என்ன பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இந்த ரவுண்டுடைய பேர்
என் மருமகள் சூப்பர் ஸ்டார். அதிக மதிப்பெண்கள் எடுத்த பிர்லா போஸ் ஃபேமிலி தான் முதல்ல விளையாட போறாங்க. முதல்ல மிஸ்ஸஸ் பிர்லா போஸை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் ப்ளீஸ் கம் அவுட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ணணும், உங்க மாமியார் ஒன்று பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாமே பண்ணணும். இப்போ என்னன்னா அங்க இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நீங்க கண்ணு திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா உங்க கண்ணை கட்டிடும். அதனால இப்போ நீங்க எடுக்கிறது பொரியலா, சாதமா, குழம்பா, ரசமா, இல்லாட்டி ஸ்வீட்டா, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதை என்னன்றத நீங்க கேட்டு உங்க அத்தை கிட்ட கேட்டு உங்க மாமியார் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்க இந்த இலையில கரெக்டா பரிமாறணும். அந்தந்த இடத்துல தான் இதை நீங்க பரிமாறணும். எல்லாம் நீங்க என்ன டைம்குள்ள பரிமாறுறீங்களோ எல்லாம் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு வாய் எடுத்து உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க அழகா ஊட்டி விட்டீங்கன்னா போதும். சரியா? ரொம்ப இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குழப்பி அடிச்சிடலாம் வேண்டாம். பாவம், அவர் மேல கொஞ்சம் கரிசனை வைங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்க மாமியார் என்ன பண்ண போறாங்கன்னா, உங்க மாமியார் இந்த கொடியை ஆட்டி என் மருமகள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை ஆரம்பிக்கணும். என் மருமகள் சூப்பர் ஸ்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஓவர். சாபாஷ். சாம்பாரை விட்டு விட்டார்கள். ஓகே, இப்ப நீங்க ஊட்டி விடலாம். அவ்வளவுதான். ஆவி மனுஷா கஷ்டப்படுறல. நீங்க எவ்வளவு செகண்ட்ஸ்ல இதை முடிச்சிருக்கீங்க தெரியுமா? 2 நிமிஷம் 28 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. 2 நிமிஷமா பரிமாறி இருக்கீங்க. பாவம், பசியோட ஒரு மனுஷன் உட்கார்ந்தா 2 நிமிஷமா பரிமாறி. ஆனா கரெக்டா சாதத்துக்கு மேல விழுந்திருக்கு. எங்க என் மேல விழுந்துருமோ பாருங்க சார், கரண்ட் போய் கண்ணு மண்ணு தெரியாம கூட உங்களுக்கு அவங்க ஊட்டினாங்க இல்லையா? சமீபத்துல நமக்கு எல்லாம் கரண்ட் போச்சு இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க லவ்வா பரிமாறதுக்கு இந்த சக்கரை பொங்கல் எடுத்து ஒரு வாயை உங்களுக்கு ஊட்டுங்க. கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அடுத்ததாக சிவ கவிதா ஃபேமிலில இருந்து சிவ கவிதாவே வர போறாங்க. ப்ளீஸ் வெல்கம் சிவ கவிதா டு ப்ளே திஸ். கம் ஆன். டைம் இல்ல, ஆரம்பிக்கலாம். எடுங்க, உங்க லெஃப்ட்ல தான் இருக்கு, பரிமாறுங்க. ஒரு ஐட்டம் பரிமாறிட்டீங்க. அடுத்தது என்னது? சிவகவிதா அண்ட் ஃபேமிலி இது எத்தனை செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்கன்னா 2 நிமிஷம் அண்ட் 6 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 நிமிஷம் 6 செகண்ட்ல ஊட்டிருக்காங்க சார். நீங்க அப்படியே ஒரு வாய் பொங்கலை உங்களுக்கு ஊட்டி விடுங்க பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரவுண்டு களை கட்ட போது 3வது பார்ட்டிசிபென்ட் வர போறாங்க. ஒருத்தங்க 228ல முடிச்சிருக்காங்க, ஒருத்தங்க 206ல முடிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கும் கம்மியா முடிச்சாங்கன்னா
கம்ப்ளீட்டா இவங்க வின் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு நம்பிக்கையோட வர போறவங்கள வரவேற்போம். லெட்ஸ் வெல்கம் பூனம். 1 2 3 ஸ்டார்ட் தி கொடே. அண்ணா முச்சி ரே ரே. போலாம் போலாம். ரைட்ல போ, லெஃப்ட்ல வாங்க. எடுங்க. அங்கதான். ஐயோ என்ன தப்பு ஆயிடுச்சு. எடுத்தா 30 செகண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ ஜாலியா பண்ணலாம். என்னது ஃப்ராடு சொன்னது? காக்கா கே வைக்கிறீங்க சாதத்தை. பாருங்க, அந்த ஹைஜீன் தான். செகண்ட் ஆயிருக்கு. கரெக்ட். நீங்க ஊட்டி விடலாம். எல்லாத்தையும் ஊட்டி விடுங்க. 1 வாய காமிங்க. 1 3 மைண்ட் ப்ளோயிங்கா இவங்க இதை பண்ணிருக்காங்க. ஐ ஷுட் இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 நிமிஷம் 24 செகண்ட்ல பண்ணிருக்காங்க. மாமியாருடைய கைடன்ஸோட மருமகள்லாம் நிறைய வேலை பண்ணாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வின்னர்ஸ் அப்படின்னு நான் யாரையும் சொல்ல விரும்பவே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வின் பண்ணவங்க மாதிரி தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. பட் இருந்தாலும் மதிப்பெண்கள் வயசுல யார் வின்னர்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம். முதல்ல அரவிந்த் ஃபேமிலி 1500 மதிப்பெண்கள். அண்ட் சிவகவிதா ஃபேமிலி 1300 மதிப்பெண்கள். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் லீடிங்ல இருந்த பிர்லா பாஸ் ஃபேமிலியும் 1300 மதிப்பெண்கள். So on the whole இன்னைக்கு எபிசோட்ல வின் பண்ணது அரவிந்தன் ஃபேமிலி. தைப்பொங்கல் தித்திக்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்லதா நடக்கட்டும் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் மனசார உங்களை வாழ்த்துற இந்த நாள்ல இந்த எபிசோட் இத்துடன் நிறைவடைகிறது. So until I see you next week in a very wonderful episode like this is Balaji saying tata bye bye and wish you a very happy Pongal அப்படினு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். இது பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பொங்கலோ பொங்கல்.